ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கார்லிக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாதம் வடித்து எடுத்துக்கிறேன். அரிசி நல்லா ஊறிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம அடுப்பில் உலைய வச்சிடலாம். உலைய வச்சுட்டு அரிசி நல்லா ஊறினோடனே தண்ணி நல்லா கொதித்து வரப்போ நம்ம அரிசியை போட்டு சாப்பாடு வடித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடை வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுறீங்களோ அது ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடை வடித்து எடுத்துடலாம். ரொம்ப வெந்துடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் வேறையாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சு வடிச்சிடணும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா குழஞ்சிரும். ஃப்ரைட் ரைஸுனால கொஞ்சம் இதாக எடுத்துக்கலாம் அரிசியாகவே. இப்போ வந்து ஆஃப் பண்ணி நம்ம வடித்து விட்டுடலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு என்ன வேணும்னு தேவைப்படும்னு பார்க்கலாம். பூண்டு, குடமிளகா, சிக்கன், கேபேஜ், கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா, காரத்துக்கு முட்டை 2 எடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு 4 பூண்டு கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். குடமிளகா, பச்சை மிளகா, பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், சிக்கன், வெங்காயத்தாள், கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானலில் வச்சிடலாம். வானலில் வச்சுட்டு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு முட்டையை இது பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையை நம்ம கூட சேர்த்து போட்டு வதக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சிரும். அதனால் தனியாக வதக்கி எடுத்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் தனியாக வதக்கி எடுத்துடலாம். இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு, நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்தது இதே வானலில் தான் செய்ய போகிறோம், அதனால தான் மாற்றி வச்சிட்ருக்கோம். இப்போ வானல் திரும்ப நம்ம மாற்றிட்டோம். இப்போ ஆயில் ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு ஆயில் லைட்டாக ஹீட் ஏறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் பூண்டை தான் போட போகிறோம். பூண்டை போட்டுடலாம். பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்தால் தான் உங்களுக்கு இது கார்லிக் ஃப்ரைட் ரைஸ்னால உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிறோம். சிம்லே வச்சு வதக்கணும், இல்லைன்னா தீஞ்சின்னா கசப்பு டேஸ்ட் வரும். அதனால் நம்ம சிம்லே வச்சு வதக்கிறது அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சிம்லே வச்சு வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் தான் அதில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து சிக்கனை வந்து எண்ணெயில் பொரித்து அப்படிலாம் எடுத்து வைக்கல. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதை தான் நம்ம இப்போ இதோட ஆட் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே அது வெந்துடும். நல்லா சிக்கன் ஏன்னா சின்ன சின்ன பீஸாக இருக்கனால எண்ணெயிலே வெந்துடும். நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். சிம்லே இருக்கட்டும் அடுப்பு. நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி சிக்கன் வெந்துடுச்சான்னு நம்ம கரண்டி வச்சு செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த இதே பண்ணுவோம். அதனால் நல்லா வதக்கி விட்டுடலாம். சால்ட்டு லைட்டாக, இப்போ அடுப்பு பெருசில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா அந்த எண்ணெயிலே சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆனது தான் நம்ம ஒரு வெஜிடபிள்ஸாக சேர்க்க போகிறோம். நான் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுனால வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுவோம். அதனால் நான் நிறையா தான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்பைசஸ் மசாலா ஐட்டம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழந்தை சாப்பிட்றதுனால வெறும் பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணி ஒயிட்டாக தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பீன்ஸ், கேரட் ரெண்டும் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹாஃப் பாயிலாக நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸில் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறோம். முட்டைக்கோஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸோட. ஏன்னா நம்ம சிக்கன் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருந்தோம். இப்போ காய்கறிலாம் கொஞ்சம் ஏறணுன்றதுக்காக நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இல்லை ஆஃப் பாயிலாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க லைட்டாக ஆஃப் பாயில் இருந்தால் போதும். நான் குழந்தை சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா வெந்து இருக்கட்டும்னு சொல்லி தான் வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கோம்ல, அதை ஆற வச்சு எடுத்துருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆஃப் பாயில் கொஞ்சம் முக்கால்வாசி இதாக ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சிடாமல் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிர் உதிராக வரும். இப்போ வந்து வெங்காயத்தாள் கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உடையாமல் இருக்கணும், அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணால் தான் அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ வந்து முட்டை 2 எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்தோன்னா கார்லிக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான வேலை. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த இதுவும் பண்ணல, வெறும் பச்சை மிளகா காரத்தோடு விட்டுட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.